அதிகாலையில் 3 மணிக்கு எனக்கு ஒரு தரிசனம் வருதுங்க. அந்த தரிசனம் எப்படின்னாக்கா, மண் வீடு, குடிசை மண்ணாலான வீடு, மண்ணில் சவுறு எழுப்பி கிராமத்துல எல்லாம் அந்த நாளில் இருக்கும்போது அந்த மாதிரி வீடு. பின்னாடி தோட்டம் மாதிரி செடிங்கெல்லாம் இருக்குது. முன்னாடி மரங்க, சின்ன சின்ன மரங்க இருக்கு. இதெல்லாம் நான் பார்க்குறேன். இந்த வீட்டுக்குள்ளேருந்து வெளியே போகிற இந்த செடி கொடியெல்லாம் பார்க்குறேன். பனி துளி மேலே போட்டால் எப்படி வெள்ளையாக துளி துளியாக எல்லா செடிக்கு மேலே அப்படியே படர்ந்துருக்குது. வெளியே வந்து வரும், வெளியே மரம் செடி கூட அதே இருக்குதுமா. அப்போது நான் இந்த வீட்டில் இருக்கிறேன். வெளியே ஒருத்தர், இந்த வீட்டுக்கு வெளியே ஒருத்தர் தெரு மாதிரி, அந்த தெருவில் அவர் நிற்கிறாரு. வெள்ளை ட்ரெஸ்ஸு, வானம் ஸ்கை ப்ளூவில், அந்த ப்ளூவில் மேலே அவங்க மேலே ஒரு துண்டு துணி இப்படி மேலே போட்ட மாதிரி இருக்குதுமா. நம்ம ஜால்ரா தட்டும் இல்லை, பாட்டு பாடும்போது அது பெருசாக ஒன்று கையில் வச்சுக்கின்னு வெளியே வந்து வாசப்படியாண்டே நிற்கிறாருங்க. நான் இதை பார்க்குறேன். நான் இப்படி பார்த்த உடனே என் பேரை சொல்லி கூப்பிட்றாருங்க. ஜெயா அப்படின்றாரு. ஜெயான்னு கூப்பிட்ட உடனே ஏசப்பா அப்படின்றேன். உடனே அவர் அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டார், அந்த குடிசைக்குள்ளே வந்துட்டார், அந்த மண் வீட்டுக்குள்ளே வந்துட்டார். வந்துட்டு உடனே கை நீட்டுறாருங்க. கை நீட்டின உடனே அப்படியே பஞ்சா இருக்குது. அவ்வளோ மெத்து இருக்குது. அப்படியே தங்க கலரில் இருக்குதுங்க அந்த கை. இது வரைக்கும் நல்லா அந்த ஒயிட்டு ட்ரெஸ்ஸு. காலை உடனே கீழே முட்டி போட்டு அவர் காலை முத்தம் செய்கிறேன். ஏசப்பா ஏசப்பான்னு முத்தம் செய்கிறேன். இது முத்தம் செஞ்ச உடனே இந்த காட்சி மறைஞ்சு போச்சு. அப்போது எனக்கு உடனே விழிப்பு வந்துடுச்சுங்க. விழிப்பு வந்து ஒரே சந்தோஷம். நம்ம இப்போதான் கேட்டோம், பார்க்க முடியும், இப்போ நம்ம ஆண்டவர் பார்த்துட்டோம் அப்படின்னு ஒரே சந்தோஷம். எங்கள் வீட்டுக்காரர் படுத்து தூங்கி, எங்கள் வீட்டுக்காரர் எழுந்துருங்கனாக்கா ஆனிந்தாரு. ஏசப்பா பார்த்துங்க நான் அப்படின்றது. நான் அவர் கண்டுக்கவே இல்லை, அவர் பாட்டு தூங்கிட்டாரு. ஸோ அன்னைக்கெல்லாம் ஒரே சந்தோஷமா. கடவுள் நம்மளை பார்க்கணும்னு சொல்லி ஏங்கணுமே, நம்ம பார்த்துட்டுமே அப்படின்ட்டு ஒரு சந்தோஷம். மறுநாள் எனக்குள்ள சந்தேகம் வருதுங்க. நம்ம வந்து ஆண்டவரை பார்க்கணும்னு சொல்லி சொன்னோம். ஆண்டவர் தான் வந்தார். ஆனால் அவர் கையில் காயம் இல்லையே. ஆணிப்பட்ட காயம் இருக்கணும் இல்லையா? கால்லையும் கையிலையும் காயம் இருக்கணும் இல்லையா? அப்படி காயம் இருந்தால் தானே அவர் இயேசு சாமி. அப்படின்னா நம்ம காயத்தையே பார்க்கலையே. அப்படின்னா ஒளியின் தூதன், இந்த பிசாசே இயேசு மாதிரி வேஷம் போட்டு வந்துடுச்சா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடுச்சுங்க. மறுநாள்